ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து இருக்கிற நிலைமையை பார்த்து சிவா ரொம்பவே வருத்தப்படுறாரு. இதை பற்றி பெரியம்மா கிட்டே ஏதாவது பேசி அவங்கள மனசை மாற்ற பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி, நம்மளோட மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் போய் அன்னபூர்ணி பெரியம்மா கிட்டே சொல்லிடலாம் அப்படின்னு சிவா இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்டே போகிறாங்க. போன உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா என்னையா சிவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் பெரியம்மா, உங்ககிட்ட மனசு விட்டு கொஞ்ச நேரம் பேசலாமா பெரியம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரியா சிவா, என்கிட்ட விட நீ வேறு யாருக்கிட்ட மனசு விட்டு பேச போகிற? என்கிட்ட பேசுப்பா, உன் மனசில் என்ன இருக்கோ அதையே சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணியும் ரொம்பவே எமோஷ்னலாக கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பெரியம்மா, நீங்கள் மட்டும் அன்னைக்கு கல்யாண மண்டபத்தில் நான் சொன்னதை கேட்டிருந்தா கண்டிப்பாக என்னோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல. நீங்கள் சிந்து சொன்ன பொய்யை நம்பி எனக்கு சிந்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க. நீங்கள் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சிந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கொஞ்ச நாள் போக போக சிந்து எனக்கு பிடிக்கல தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. சிந்துவை இனிமேல் என்னோட வாழ்க்கையிலே ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்ற நிலைமையில தான் நான் இருந்தேன். ஆனால் சிந்து என்னோட மனசை மாற்றிட்டா. அது மட்டும் இல்லாமல் சிந்து அவள் உண்மையான லவ்வையும், அது மட்டும் இல்லாமல் அவளோட நல்ல மனசு, நல்ல குணம் எல்லாத்தையும் வச்சு தான் என்னோட மனசை அவள் மாற்றினா. என் மனசில் என்ன இருக்குதுன்னு ஒரே ஒரு வாட்டி நீங்கள் கேட்டிருந்தா என்னோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, என் மனசில் என்ன இருக்குன்னு ஒரு வார்த்தையாவது நீங்கள் கேட்டிங்களா? என் மனசில் இருக்கிறது என்னென்னையாச்சும் நீங்கள் கேட்டிங்களா? ஒரு வார்த்தை கேட்டிருந்தா கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை நடந்திருக்கும்ல பெரியம்மா. என் மனசு, என்னோட வாழ்க்கை எல்லாமே நல்லா இருந்திருக்கும்ல. நீங்கள் ஒரே ஒரு தப்பு பண்ணதுனால என்னோட வாழ்க்கை எவ்வளோ மாறிச்சுன்னு பார்த்தீங்களா? இப்போ நான் சிந்து கூட சேர்ந்து ஒன்றா வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அன்னபூர்ணிக்கு அப்படியே கண்ணில் இருந்து தண்ணியாக வந்துடுது. சிவா, என்னையா சொல்கிற சிவா? நீ என்னை நான் சொல்கிறது எல்லாமே கேட்பேன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உன்னோட மனசில் இவ்வளோ பெரிய வலி இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல சிவா அப்படின்னு சொல்லவும், என்ன பெரியம்மா, எனக்குன்னு ஒரு மனசு இல்லையா? அந்த மனசில் எனக்கும் வலிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா பெரியம்மா? இங்கே பாருங்கள் பெரியம்மா, நீங்கள் என்னை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னை புரிஞ்சுக்காம நீங்கள் நினைக்கிறதே மட்டும்தான் நினைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பெரியம்மா. நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தா இப்படி ஒரு முடிவை நீங்கள் எடுத்திருக்கவே மாட்டீங்க. கோர்ட்டில் என்ன சொன்னேன்? என்னோட பெரியம்மா சம்மதிச்சா கண்டிப்பாக நான் சிந்து கூட சேர்ந்து வாழ்வேன்னு தானே சொன்னீங்க. ஆனால் பெரியம்மா சொன்னால் நான் வாழ்வேன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எடுக்கவே இல்லை. பெரியம்மா சொன்னால் என்ன வேணாலும் கேட்டுப்பான், அவள் பண்ண துரோகத்துக்காக அவ என்னை விட்டு போறது தான் உங்களுக்கு பெரிய முடிவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. எனக்கு கொடுத்த மிகப்பெரிய தண்டனை எனக்கு கொடுத்துருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சிவா, என்ன சிவா இப்படியெல்லாம் பேசுறிய சிவா? அவ நமக்கு துரோகம் பண்ணியிருக்கா சிவா. அவ உன் கூட வாடத்துக்கு தகுதியே இல்லாதவ. இங்க பாருங்க பெரியம்மா, அவ பண்ணது தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை. அவளால் என்னோட வாழ்க்கையில நிறைய விஷயம் மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ என்னோட லைஃப்ல வந்ததுக்கு நான் ரொம்பவே அசிங்கமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவள் என்னோட லைஃப்ல வந்ததுக்கு பிறகுதான் அவ எதுக்காக என்னோட லைஃப்ல வந்தான்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அவ என்னோட லைஃப்ல வந்ததுனால தான் என்னோட வாழ்க்கைக்கான அர்த்தமே எனக்கு புரிஞ்சிச்சு பெரியம்மா. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு தப்பு பண்ணதை தவிர அவர் வேற எதுவுமே பண்ண கிடையாது. அதுவும் அவ தெரியாம என்னை கல்யாணம் பண்ணிக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்துல மட்டும்தான் பண்ணாலே தவிர வேற எதுக்காகவும் இல்லை பெரியம்மா. அவளோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் பெரியம்மா. என் மனசுல என்ன இருக்குன்னு மொத்தமா உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறவங்களே எடுங்க பெரியம்மா அப்படின்னு அழுதுகிட்டே மேலே போயிடுறாங்க. நம்ம அன்னபூர்ணி அழுதுகிட்டே கீழே உக்காரவும் அந்த நேரம் பார்த்து பைரவி வராங்க. வந்த உடனே நம்ம அன்னபூர்ணி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, அத்தை என்னாச்சு அத்தை, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க அத்தை, என்னாச்சு அத்தை, சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலா சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அதுதான் அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, சிவாவோட வாழ்க்கையை நான் தான் கெடுத்துட்டேன். அவனோட வாழ்க்கையில் நான் ஒரு சரியான முடிவு எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக அவனோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல. நான் இப்போவும் சரி, நான் கல்யாண மண்டபத்துலேயும் சரி, சிவாவுக்கு ஒரு தப்பான முடிவை தான் எடுத்திருக்கேன். அவன் மனசில் என்ன இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம அவன்கிட்ட நான் போய் எதுவுமே கேட்காம ஒரு முடிவு எடுத்தது மிகப்பெரிய தப்பு தானே. சிந்து கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு சிவாவுக்கும் விருப்பம் இருக்குன்னு சொல்லி என்கிட்ட சொல்லி அழுதுட்டு போகிறான். அவன் அழுதுட்டு போகிறத என்னால் பார்க்க முடியல. அவனோட வாழ்க்கையை கெடுத்தது நான் தானே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம பைரவி இருந்துட்டு,
இங்க பாருங்க அத்தை, நீங்க சிவாவோட மனசை புரிஞ்சுக்கல. இங்க பாருங்க, நீங்க சிவா கிட்ட போய் சொல்லுங்க. அதாவது சிந்து உன்னோட லைஃப்ல இருந்தா நீங்க கண்டிப்பா சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயத்துல உங்களை ஏமாத்த மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? இங்க பாருங்க அத்தை, அவ்வளோ பெரிய டேஞ்சரஸான ஒருத்தி கூட கண்டிப்பா சிவா வாழவே கூடாது. நீங்க போயிட்டு சிவாக்கு புரிய வைங்க. சிவாவோட நல்லதுக்காக தான் இப்படி ஒரு முடிவை எடுத்தங்கன்னு சொல்லிட்டு புரிய வைங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியோட மனசை மாத்துறதுக்காக போய் பைரவி சொல்லவும், இதை கேட்ட அன்னபூர்ணி இருந்துட்டு இங்க பாரு பைரவி, கண்டிப்பா சிவா சிவா இருந்துட்டு சிந்து கூட வாழ்ந்தாதான் சந்தோஷமா இருப்பேன்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு போனா. அப்படி இருக்கும்போது சிவாவையும் சிந்தையும் பிரிச்சு வைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. நான் சிவாவையும் சிந்தையும் சேர்த்து வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா வடிவ ஓடி வந்து, இங்க பாருங்கக்கா, என்னோட பையன் வாழ்க்கை கெடுத்ததே நீங்க தான். இப்போ என் பையன் வாழ்க்கை சரியாக போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா திரும்ப அந்த அந்த பித்தலாட்டுக்காரியை என்னோட பையன் கூட சேர்த்து வாழ சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு மகா, சிவாவோட மனசில் என்ன இருக்குதுன்னே தெரிஞ்சுக்காம நம்ம ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோம். அவன் மனசில் இருக்கிற ஆசையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. நம்ம பேச்சை கேட்குறான்றதுக்காக அவன் மனசில் இருக்கிற சந்தோஷத்தையும் ஆசையும் நம்ம கெடுக்கக்கூடாதுல்ல. அதனால் சிவா மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிக்கலன்னா அவனுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யாமல் இருக்கணுமா? அது எனக்கு விருப்பமே கிடையாது. சிந்து கூட சேர்ந்து சிவா வாழ தான் செய்வான் அப்படின்னு சொல்லி சிந்து கிட்ட போயிட்டு, இங்கே பாருடி, உன் மேலே எனக்கு கோவம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் சிவாவோட மனசை முழுக்க நீ மட்டும்தான் இருக்க. அப்படி இருக்கும்போது சிவாவையும் உன்னையும் பிரித்து வைக்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. வாழ்க்கை முழுக்க நீ என் கூட பேசவே கூடாது. எனக்கு எந்த ஒரு வேலையும் நீ செய்யவே கூடாது. அப்படி ஒரு வேலை எனக்கு ஏதாச்சும் செய்யணும், ஏதாவது பண்ணணும்னு நினச்ச அவ்வளோதான், இந்த வீட்டை விட்டு ஒரேடியாக வெளியே போயிடுவேன். என்னோட பையன் கூட சேர்ந்து என் பையனை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு நம்ம சிந்துவை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. போய் நம்ம சிவா கிட்ட, இங்கே பாரு சிவா, உன்னோட வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறல்ல, கண்டிப்பாக வாழு. இந்தா உன்னோட சிந்து உன்கிட்டயே சேர்த்துட்டேன் நான். இனிமே உனக்கும் சரி சிந்துவும் சரி நான் பிரிக்க நினைக்கவே மாட்டேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க சிவா. உன்னோட மனசில் இருக்கிற விருப்பத்தை அதாவது நான் அழிக்க விரும்பல. நீ ஆசைப்பட்ட மாதிரியே சிந்து கூட சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சிவா பயங்கரமாக சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்க பெரியம்மா, எனக்காக நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என்னால் இதை ஏற்றுக்கிறதுக்கே எனக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பெரியம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சிவா, இனிமே நான் இந்த வீட்டில் இருக்க விரும்பல சிவா அப்படின்னு சொல்லவும், பெரியம்மா என்ன பெரியம்மா சொல்கிறீங்க? நீங்க இந்த வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பா என்னால் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கவே முடியாது பெரியம்மா. எப்படி பெரியம்மா? அதாவது ஒரு கண்ணை பிடுங்கிட்டு இந்த கண்ணாலே நீ வாழு, ஒரே கண்ணை வச்சு நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னா என்னால் எப்படி முடியும் பெரியம்மா? நீங்களும் வேணும், எனக்கு சிந்துவும் வேணும். சிந்து என்னோட மனசை மாற்றின மாதிரி கண்டிப்பாக உங்களோட மனசையும் மாற்றி உங்களை ஏற்றுக்க வைப்பா. நீங்கள் கவலைப்படாதீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லவும், இதை கேட்டு நம்ம அதாவது அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே, இங்கே பாரு சிவா, நம்மளுக்கு எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது. இங்கே பாரு சிவா, எனக்கு இப்போ இவ கூட இருக்கிறதுக்கே எனக்கு விருப்பமே கிடையாது சிவா. ப்ளீஸ் சிவா, என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே, இங்கே பாருங்க பெரியம்மா, நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறதா இருந்தால் எனக்கு இந்த வாழ்க்கை தேவையே கிடையாது, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நடுவில் இருந்த சிந்து இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இங்க பாருங்க டாக்டரே, ஒன்று உங்க பெரியம்மா பக்கம் இருக்கிறதா இருந்தா அங்கே இருங்க, ஒன்று ஏன் பக்கம் இருக்கிறதா இருந்தா இங்க இருங்க. என்ன 2 பக்கமும் நின்று 2 பேரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? யாராவது ஒருத்தராவது சந்தோஷமா இருக்கணும்ல. இங்க பாரு சிந்து, என்னோட மனசுல இருக்கிறத நீயாவது புரிஞ்சுக்க மாட்டியா? 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டா நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம்ல. இதை ஏன் யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? என் மனசை யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா பேசவும் இதை கேட்டுக்கிட்டு இருந்த மகா இருந்துட்டு, இங்க பாரு சிவா, நீ இவ கூட சேர்ந்து வாழவே கூடாது, அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். இது இந்த இந்த கேஸை ஹைகோர்ட்ல திரும்பவும் அப்பீல் பண்ணியிருக்கு, இது திரும்பவும் கண்டிப்பா இவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம். நீ கவலைப்படாத சிவா, இவ கூட சேர்ந்து கட்டாயத்துல வாழணுன்ற அவசியம் இல்லம்மா. என்னம்மா, என்ன விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன ஏதுன்னு கூட தெரியாம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க இப்படி பேசுறது உங்களுக்கே மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன சிவா, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே நான் இப்படி எல்லாம் பேசுறேன். அது மட்டும் இல்லாம நீ லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுக்காக தானே அம்மா உனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ எதுவுமே புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்ட எசைக்கு இருந்துட்டு, இங்க பாரு மாப்பிள்ள, உனக்காக தானே அக்கா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. ஏன் மாப்பிள்ள இப்படி பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்க? நீ அந்த சிந்துவை கழட்டி விட்டுட்டு நீ அந்த ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வசதியா வாழ்றது தான் உனக்கு பெருமையே. இப்படி ஒண்ணு இல்லாதவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி நீ சந்தோஷமா வாழுவ அப்படின்னு எசைக்கு ஒரு பக்கமும் ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்க பாருங்கண்ணே, இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண இவ கூட எதுக்காக நீங்க வாழணும்? நீங்க இவ கூட வாழவே கூடாது. இவளுக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும்னா நீங்க உங்களை விட்டு இவளை பிரிக்கிறது தான் இவளுக்கு பெரிய தண்டனையே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சிந்து இருந்துட்டு, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சிவாவோட டாக்டரோட மனசுல என்ன இருக்குதுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு ஆளுக்கு ஒரு பேச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்னோட டாக்டர் என்ன உங்களுக்கு என்ன பொம்மையா? நீங்க சொல்லி வச்ச மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கிறது. என்னோட டாக்டருக்கும் ஒரு மனசு இருக்குல்ல, அந்த டாக்டருக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த ஆசையை யாருமே செய்ய விட மாட்டீங்களா? உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கோவமா பேசவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த பைரவி இருந்துட்டு, ஹேச்சி நிறுத்தடி, உன்னோட சுயநலத்துக்காக மற்றவங்களெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு மற்றவங்களோட ஆசை மற்றவங்களோட கனவெல்லாம் அது மொத்தமாக முடிச்சு விட்டுட்டு உன்னோட வாழ்க்கைக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணி எங்கள் வாழ்க்கையெல்லாம் கெடுத்துட்டியே. இப்படி இருக்கும்போது இப்படி தான் நீ வாழணும்னு சொல்றியா அப்படின்னு சொல்லவும், எங்கள் பாரு பைரவி, இப்படியெல்லாம் நடக்கும்னு நினச்செல்லாம் நான் இதை பண்ண கிடையாது. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணனே தவிர உங்கள் வாழ்க்கையை கெடுக்கணும்னுலாம் நினைக்கல. இது ஆறுமுகம் மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப சந்தோஷம் கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பா அது அதே மாதிரி ஆறுமுகத்துக்கும் உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு 2 பேருமே கொடுத்து வச்சிருக்கணும் தானே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணிக்கும் அப்பதான் புரியுது, பைரவி மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தது நமக்கும் இது எல்லாமே நடந்தது சிந்துவால தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு, இங்க பாரடி, நீ பண்ணதுக்கு நியாயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதடி, என்னோட வாழ்க்கையை தலைகீழா மாத்தினது நீ தானடி அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமா பேசவும், நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, இங்க பாருங்க, யாருமே பேசாதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியே இருக்கீங்களா? இங்க பாருங்கம்மா, அதாவது சிவாவோட மனசுலயும் சிந்து இருக்கா, அது மட்டும் இல்லாம நம்ம சிந்துவோட மனசுலயும் சிவா இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ 2 பேருமே சேர்ந்து வாழ்றதுல என்ன தப்பு இருக்குது? 2 பேருமே சந்தோஷமா சேர்ந்து வாழட்டுமே. அவங்க இது எல்லாத்தையுமே பண்ணது சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான். அப்படி ஒரு விஷயம் நடக்காம போயிட்டா அவங்க 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இங்க பாருங்க, நீங்க சிந்துக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சு சிவாக்கு தண்டனை கொடுத்துறாதீங்கம்மா அப்படின்னு அன்னபூர்ணி கிட்ட சொல்லவும், இதை கேட்ட நம்ம மகா இருந்துட்டு, இங்க பாரு ஆறுமுகம், நீ கொஞ்ச நேரம் அமைதியே இரு, என் பையனோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், அவனோட வாழ்க்கை ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் என்னோட ஆசை. அப்படி இருக்கும்போது இங்க பாரு சிவா, நீ லவ் பண்ண மாதிரி ஸ்னேகாவை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிற. இங்க பாருமா, அப்படி ஒரு பொறிக்க கூடலாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா, அவ மிகப்பெரிய ஃப்ராடுமா, அப்படி ஒரு பொண்ணை என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இங்க பாருங்க பெரியம்மா, அதாவது சிந்து மட்டும் என்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தானா கண்டிப்பாக அப்படி ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன். சிந்து மாதிரி ஒரு நல்ல பொண்ணை எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப சந்தோஷப்படணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சிந்து ரொம்ப அந்த ஸ்னேகா ரொம்ப ரொம்ப கெட்ட எண்ணம் பிடிச்சவ. அது மட்டும் இல்லை, நான் தான் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு சுயநலமாக யோசிக்கிறவ அவ. அப்படியேப்பட்டவளை நான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். அது எல்லாம் நடக்காமல் இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் சிந்து மட்டும்தான். சிந்து மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக இது எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு நம்ம சிவா இருந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே இந்த பக்கம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு எல்லாரும் சொல்கிறதையும் மண்டியில் போட்டுக்கிட்டு குழப்பிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கவும்,
அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது பைரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, "இங்க பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்ப எதுக்காக இத பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க? இங்க பாருங்க சிவா, உங்களுக்கு சிந்து கூட சேர்ந்து வாழணும்னு விருப்பம் இருந்தா வாழ்ந்துக்கோங்க. அதுக்காக எங்களெல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்க. அ வ சிந்து கூட சேர்ந்து வாழணும்னு விருப்பம் இருந்தா, இவள கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுங்க. இவள பார்த்துக்கிட்டு எங்களால இருக்க முடியாது. அதே மாரி அத்தையாலும் இருக்க முடியாது. அதுக்காக தான் சொல்றேன். சிந்து கூட சேர்ந்து வாழணும்னு விருப்பம் இருந்தா, இவள கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுங்க." அப்படின்னு அது நம்ம பைரவி சொல்லவும், "இங்க பாரு பைரவி, நான் என்ன சொல்றேன், எதுக்காக சொல்றேன், எப்படி சொல்றேன்னு எதுவுமே புரியாம எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவுமே புரியல. நீங்க இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு கோவம் தான் வருது." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம பைரவிக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னே தெரியல. அன்னபூர்ணி இருந்துட்டு, "இங்க பாரு பைரவி, சிவா இல்லாம என்னால இருக்கவே முடியாது. அ அ சிவாவ பார்க்காம ஒரு நாள் கூட நான் இருந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது சிவாவ பிரிஞ்சு என்னால எப்படி இருக்க முடியும்?" அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சிவா இருந்துட்டு, "இங்க பாருங்க பெரியம்மா, உங்க கால்ல கூட விழுறேன். நீங்க நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுத்து சொல்லுங்க பெரியம்மா." அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த சிந்து வந்துட்டு, "இங்க பாருங்க அத்தை, நான் பண்ணது எல்லாம் மிகப்பெரிய தப்பு தான். நான் இல்லைன்னவே சொல்லலை. ஆனா நான் எல்லாமே பண்ணது என்னோட டாக்டருக்காக மட்டும்தான். டாக்டர் என்னை விட்டு எங்கேயுமே போயிடக்கூடாது. டாக்டர் எனக்காக மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே என்னோட கணவனா நினைச்சு நினைச்சு வாழ்ந்துட்டேன். அப்படி இருக்கும்போது வேற ஒருத்தரை என் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்தி, இவரை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா, நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்லுங்க? நீங்க என்னோட நிலைமையில இருந்து ஒரே ஒரு தடவையாவது நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. அவங்கவங்க லைஃப்பை பத்தி தானே நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது நான் என்னோட லைஃப்பை பத்தி மட்டும் தானே யோசிக்க முடியும். இங்க பாருடி, உன்னோட உன்னோட லைஃப்பை பத்தி யோசிச்சியே உன் தங்கச்சி லைஃப்பை பத்தி யோசிச்சியா? அவளோட வாழ்க்கை எந்த நிலைமைக்கு ஆளாயிருக்குதுன்னு தெரியுமா? அவளோட ஆசை, கனவு, படிப்பு எல்லாத்தையுமே விட்டுட்டு, இப்போ உங்க அப்பா அம்மா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இப்படியெல்லாம் உன்னால சுயநலமா யோசிக்க முடியுது? இங்க பாருங்க அத்தை, அந்த ஒரு விஷயத்த தவிர வேற எந்த விஷயத்துலயாவது நான் அதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தோணுதா? அப்படி தோணுனா என்கிட்ட சொல்லுங்க அத்தை. நான் இந்த வீட்டை விட்டுட்டு கூட நான் கிளம்பிடுறேன், நான் போயிடுறேன் அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, நீ என்ன காரணம் சொன்னாலும் அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. சிவாக்கு பண்ண துரோகத்துக்கு சிவா உன்னை தண்டிக்கணும். சிவா உன்னை மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே, "இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பெரியம்மா. நாளைக்கு இந்நேரத்துக்கு கரெக்டாக நீங்க என்கிட்ட பதில் சொல்லுவீங்க." அப்படின்னு சொல்லி நம்ம சிவா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு சிவா கிட்ட போயிட்டு, இங்க பாரு இங்க பாருங்க டாக்டரே, எனக்காக இப்படி ஒரு விஷயத்த பேசுவீங்க அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. அதுவும் உங்கள் பெரியம்மா கிட்ட இவ்வளோ தைரியமாக தான் மனசில் சிந்து தான் இருக்காங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அந்த அந்த நொடியே நான் செத்துட்டேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக சிந்திக்கிட்ட போயிட்டு, "இங்கே பாருடி, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உன் பக்கம் திருப்பிடலான்னு நினச்சி இருக்கியாடி, அது மட்டும் நடக்கவே நடக்காது. ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்கேன்டி. அந்த அப்பீல் கண்டிப்பா இன்னும் 2 நாள்ல வந்துடும். 2 பேருமே கோர்ட்டுக்கு போயிட்டு டிவோர்ஸ் வாங்க தான் போறீங்க. இங்க பாரு சிவா, இவ நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். நம்ம வீட்டுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணவ நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது. இவ கூட சேர்ந்து வாழணும்னு நீ நினைக்கவே கூடாது சிவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சிந்துவும் ரொம்பவே எமோஷ்னலாகவும் ரொம்ப கோவமாகவும் அழுதுகிட்டே இருக்காங்க. இதை கேட்ட நம்ம சிவா இருந்துட்டு, "இங்க பாரு சிந்து, நீ கவலைப்படாத. நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரு டாக்டரே, நான் பண்ணது எல்லாம் தப்பு தான். நான் எதுக்காக பண்ணேன், ஏன் பண்ணேன்னு எல்லாமே உனக்கு தெரியும்ல. அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீயும் உங்கள் அம்மா கிட்ட புரிய வைக்காமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கே." அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு, "என்னடி, என்ன என் பையனை மைக்கிட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இங்கே பாரு சிவா, இவ அதாவது இவ மிகப்பெரிய கில்லாடி. இவளை நம்பவே நம்பாத. இவ ஏமாத்துக்காரி சிவா. கண்டிப்பா அது ஒரு நாள் உனக்கு புரியும் போது, அம்மா இப்படி சொன்னனே நினச்சி நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு சிவா, இவ நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவ நம்ம வீட்டுக்கு
இப்ப நம்ம வீட்ட விட்டு போனா மட்டும்தான் நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நீ கவலைப்படாத சரியா? அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட உடனேயே நம்ம சிவா இருந்துட்டு, "ம்மா, சிந்துவ பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. நீங்க சிந்துவ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா சிந்துவ பத்தி நீங்க இப்படியெல்லாம் பேச மாட்டீங்க." அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட உடனே நம்ம மகாக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அதுக்கப்புறம் சிந்து இருந்துட்டு, "இங்க பாருங்க, இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு நீங்க நெனச்சுக்கிட்டு இருந்தீங்க. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன். அதே மாரி அ சிவா மனசுல நான் இல்லன்னு சிவா எப்பவுமே அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் சிவா டாக்டரு அதையும் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அத்தை என்ன கண்டிப்பாக அவங்க வாயால் என்னோட மருமக இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வந்தது கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க வாயால் நான் சொல்ல வைப்பேன். இந்த வீட்டை விட்டு அவங்க என்னை அனுப்பவே மாட்டாங்க. அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சவால் விடுறாங்க. இதை கேட்டு நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாருடி, கண்டிப்பாக அது அது மட்டும் நடக்கவே நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்னேகா கால் பண்ணுறாங்க. இங்கே பாரு ஸ்னேகா, அந்த அ அ அந்த சிந்து இருக்கால்ல சிந்து, அவள் இந்த வீட்டுக்கு உள்ளே வந்துட்டா. வீட்டுக்கு உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் சிவா இருந்துட்டு அன்னபூர்ணிக்கு கிட்ட போயிட்டு, எனக்கு சிந்து கூட தான் வாழ விருப்பம் இருக்குது, நான் சிந்து கூட வாழ்ந்தாகணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட உடனே அன்னபூர்ணி மனசு மாறி சிவாவுக்கு சிந்து கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்குது, அதனால் சிவாவும் சிந்தியும் சேர்த்து வைக்க போகிறேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. நான் கிட்ட போயிட்டு சொல்லிட்டேன், சிவாவையும் சிந்தையும் சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப 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 கோவமா வருது அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க ஆண்டி, சிந்துவும் சிவாவும் மட்டும் ஒன்று சேர்ந்துடவே கூடாது. நீங்க ஏதாச்சும் பண்ணி அவங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம யசிக்க இருந்துட்டு, இங்க பாருங்கக்கா, இப்படிலாம் பண்ணா நம்ம கண்டிப்பா அந்த சிந்துவையும் சிவாவையும் பிரித்து வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே, இல்லை எசுக்கே, இது சரி வராது, நான் ஏதாச்சும் யோசிக்கிறேன், யோசித்து கண்டிப்பாக ஒரு முடிவை எடுத்து அவங்க வாழ்க்கையில் 2 பேருமே பிரித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கோர்ட்ல இருந்து ஆர்டர் வருது. வந்த உடனே நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் பெரியம்மா, இந்த கேஸ் எதுக்காக ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்கீங்க? இந்த கேஸ் 2 நாளுக்குள்ள ஹியரிங் வருதான், கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க பெரியம்மா, என்னோட வாழ்க்கையில சிந்து கிடைச்சது எவ்வளவு பெரிய வரம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா நீங்க சிந்துவை என்னோட வாழ்க்கையில இருந்து பிரிக்கணும்னே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சிவா, நான் இது எதுவுமே பண்ணல, உன்னோட அம்மா தான் ஸ்னேகா கிட்ட சொல்லி இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க பெரியம்மா, அந்த ஸ்னேகா எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு உங்களுக்கே தெரியும்ல. அப்படி இருக்கும்போது அம்மாவை எதுக்காக அவங்க கூட பழக விட்டுட்டு இருக்கீங்க? இது ரொம்ப பெரிய தப்பு பெரியம்மா அப்படின்னு சொல்லி நம்ம சிவா இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட சொல்லவும், அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமாவும், இங்க பாரு மகா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. சிவாக்கு சிந்து கூட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டான்ல, அதுக்கப்புறமும் எதுக்காக சிவாவை நம்ம கட்டாயப்படுத்தணும்? ஒரு விஷயத்த கட்டாயப்படுத்தி பண்ணா எவ்வளோ பெரிய தண்டனையை அனுபவிப்பாங்கன்னு சிவாவை பார்த்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தானோ அதை விட டபுள் மடங்காக இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனை கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தானே சிந்துவை சேர்ந்து வாழ சொன்னேன். சிந்து மேலே எனக்கு கோவம் இல்லாமலாம் இல்லை, எவ்வளோ கோவம், உன்னை விட அதிகமாக எனக்கு கோவம் இருக்கு. இருந்தாலும் சிவாக்கு சிந்துவை பிடிச்சிருக்கிறதுனால அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றது தான் சரியான முடிவு. நீ எதுக்காக திரும்பவும் இந்த கேஸை ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்க, அந்த கேஸை வாபஸ் வாங்குற அப்படின்னு சொல்லிடுறாங்க. அக்கா, அது வந்துக்கா, இங்கே பாரு மகா, நீ எதுவுமே பேசக்கூடாது, ஸ்னேகா கிட்ட சொல்லி இந்த விஷயத்த சீக்கிரமாக முடிச்சு விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்கக்கா அப்படின்னு மகா இருந்துட்டு ஸ்னேகா கால் பண்ணி, இங்கே பாரு ஸ்னேகா, இந்த கேஸை வாபஸ் பண்ண சொல்லி இது அன்னபூர்ணி சொன்னா அப்படின்னு சொல்லவும், ஆண்டி என்ன ஆண்டி சொல்கிறீங்க நீங்கள்? எப்படியாவது சிவாக்கும் சிந்துக்கும் டிவோர்ஸ் வாங்கிடலான்னு நினச்சிக்கிட்டு நீங்க இப்படி சொல்றீங்க? இங்க பாரு ஸ்னேகா, அன்னபூர்ணி முழுசா மனசு மாறி அந்த சிந்துவை ஏத்துக்கிட்டா போல. அதனாலதான் அந்த சிந்துவை ஏத்துக்கிட்டதுனால தானே இப்போ கேஸை வாபஸ் பண்ண சொல்றா. அந்த கேஸை வாபஸ் பண்ணிடு, இல்லைன்னா அவ என்னை உண்டுலன்னு பண்ணிடுவா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஸ்னேகா இருந்துட்டு, ஆண்டி இது சரியில்லை ஆண்டி, இங்க பாரு ஸ்னேகா, இந்த விஷயத்துல என்னால எதுவுமே பண்ண முடியாது. முதல்ல இந்த கேஸை வாபஸ் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது ஏது பண்றதுன்னு பேசிக்கலாம் அப்படின்னு
அப்படின்னு ஃபோனை வச்சுறாங்க. டாடி, என்ன டாடி இது நடக்குது? சிவா கூட இருந்து எப்படியாவது அந்த சிந்துவை பிரித்து நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன நடக்குதுன்னு பாருங்க. சிவா சிந்து கூட தான் வாழுவேன்னு சொல்லி அவங்க அன்னபூர்ணிக்கிட்ட சொன்னானா. கிட்ட சொன்ன உடனே சிவாவோட மனசில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அன்னபூர்ணியும் சிந்து கூட சேர்ந்து வாழுன்னு சொல்லிட்டாங்களாம். இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல டாடி. இது நடக்கவே கூடாது. இது எப்படியாவது நடக்க விடாமல் பண்ணுறது உங்களோட வேலை டாடி. இங்கே பாரு ஸ்னேகா, நீ கவலைப்படாத. அந்த சிந்து எப்படி பார்த்தாலையும் சிவா கூட சேர்ந்து வாழ முடியாமல் பண்ணுறது நம்ம தான். அவளை எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு அனுப்பிட்டு கூட உன்னை சிவா கூட நான் சேர்த்து வைக்கிறேன். நீ கவலையப்படாத அப்படின்னு நம்ம ஸ்னேகா கிட்ட சொல்லவும் ஸ்னேகா அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட சிவாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டால, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் டாடி. அவளை நான் ஏதாச்சும் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து இருந்துட்டு சிவா கிட்ட போயிட்டு இங்கே பாரு டாக்டரே, நீ எனக்காக இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. என் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பண்ண மாட்டேன் அப்படின்ற நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் இல்லை. நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிவாவும் சிந்தோ சேர்ந்து வாழ்வாங்களா இல்லை ஸ்னேகா வாழ விடுவாங்களான்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.